ஆரோக்கியமான சக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாத்திரம் அந்த உணவை நோக்கி கையை வச்சுட்டீங்கன்னா உங்களோட சேர்ந்து சமைக்கப்பட்ட 50 படி அரிசியும் 50 பேருக்கு 500 பேருக்கு சமைக்கப்பட்ட கத்திரிக்காயும் முட்டைக்கோசும் அவ்வளவு பாய்ச்சனையும் உங்க மூலம் எடுத்துருது. அங்க உள்ள 10 பேர் செஞ்சா போதும், ஒரே ஆள் செஞ்சா போதும். உங்ககிட்ட பழுமான உணவு இல்ல, அந்த பேட்ச்ல அத்தனை உணவுலையும் அந்த பாய்ச்சன் போயிருது. அந்த எண்ணங்கள் யாராவது ஒரு ஆள் செஞ்சா போதும், இது அவ்வளவு பேரும் அந்த பாய்ச்சன் இல்லாம சாப்பிட்டு போயிருவாங்க. அது பல்லி விஷமா இருந்தா கூட நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படிங்கிற தத்துவம் இன்னும் யாருக்கும் புரியல. அந்த கையை ஆசீர்வாதம் பண்ணா போதும், கையில இருந்து அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி போகும். அதனாலதான் வேதத்துல இது என்னுடைய கை, இதுவே எனக்கு பகவானை காட்டிலும் உயர்ந்தது, இதுவே எனக்கு எல்லா பிணிகளுக்கும் மருந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு. 4 வேதத்துல 3 வேதத்துல இருக்கு. ஹைமே எஸ்தோ பகவான், ஹைமே எஸ்தோ பகவதரன்னு பாட்டு. அதுக்கு அர்த்தம் இதான். இது என்னுடைய கை, இதுவே எனக்கு பகவானை காட்டிலும் உயர்ந்தது, இதுவே எல்லா பிணிகளுக்கும் மருந்து. நான் ஏதாவது வலி வந்துட்டா என் கையை இப்படி வைப்பேன், அவ்வளவுதான். மண்டே அடிக்குதுன்னா 2 நிமிஷம் இப்படி வச்சா போதும். அமுக்கணும்னு சில இப்படி வச்சிருந்தா போதும். காது வலிக்குதா இவ்வளவு வச்சிருந்தா போதும். இந்த காந்து அந்த அந்த காந்த சக்தி நம்ம கையில இருந்தே ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் எப்பவும் தியானம் பண்ணையில அந்த எனர்ஜி வெளியே போயிடாம இருக்குதான் கையை சேர்த்து வச்சுட்டு பண்றோம். கை உடம்புக்குள்ளே அது சர்க்குலேட் ஆகணுங்கிறதுக்காக. அதனால இந்த உணவு முறையில உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஒரு ஆள் ஆரோக்கியமான எண்ணங்களோட அந்த சாப்பாட்டை ஆசீர்வதிச்சாலே, இறை ஆற்றலை நம்ம கையில இருந்து கொடுத்தாலே அந்த உணவு முழுவதும் பொலிவு பெற்றுரும். அதுல உள்ள விஷ பூச்சி மருந்து பாய்ச்சன் எல்லாம் எடுக்கப்படுது. அவ்வளவு சயின்ஸ் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்.